ஹலோ, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வயசுக்கு மிஞ்சினதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எத்தனோட சைஸு. அது ஒரு காலை விழுந்து கடிச்சு அது பல்லில் மாட்டிக்கிது பாருங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்குது பாருங்க. என்னடா எடுக்க முடியலடா தங்கம், சுச்சு வாயில் மாட்டிக்கிட்டு பிள்ளைக்கு. அப்பா எடுத்தாச்சு. அப்பயே இருந்தாது பாருங்க. அது விடாதுங்க, அதை தின்னுட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் ஒரு மேலே உள்ள சதையெல்லாம் பொறிச்சு எடுத்துரும். அப்புறம் எங்கூட்டு பாப்பா குட்டியை காமிச்சு ரொம்ப நாளாகுது. இந்த பாப்பா இங்கே பாரு, மாமா பாரு பாப்பா. ஏன் வாலாட்டுது தங்கம், என் தங்க பிள்ளையா, என் தங்க பிள்ளையா. பிள்ளையெல்லாம் வயசுக்கு வந்துட்டான், வெளியில் விட முடியலையே என் பிள்ளையே. பாப்பா குட்டி, தங்கம்மா, பாப்பா குட்டி. இவ்வளோ கோவத்தில் இருக்க, அடித்து போட்டுட்டேன். சாப்பிட்டுட்டாங்க. இந்த உள்ளார 2 பேர் இருக்காங்க. இவங்க நைட்டு போடுவோம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. இவங்க படுத்துகிற பாடு தாங்கலைங்க. ரோட்டில் எல்லோரையும் கடிக்க போகிறாங்க. கொண்டு விடுங்க விடுங்கங்கிறாங்க. எப்படி விட முடியும்? என்ன செய்யணுன்னே தெரியல. ரொம்ப நாளாக ஆச்சா எல்லோரையும் காமிச்சு. ஸோ அதுதான். இங்கடா போகிறேன், உச்சர்தடி சாப்பிட்டேடி. சாப்பிட்டுட்டாங்க. கறியாக பொறுக்கி தின்னுட்டாங்க. இவங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2வது செட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. வெளியில் இருந்து ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. அவங்க கிடா அதிகமாக விட மாட்டேன்னு நிற்கிறாங்களே. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 20 ஜீவனுக்கு மேலே நான் சாப்பாடு வைக்கிறேங்க. நானே எடுக்கிறதுனால என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வருமானத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளால் ஏதாவது செய்யணுன்னு தோணுது, நிறுத்தக்கூடாதுன்னு தோணுது. என்ன பண்ணுறேனே தெரில. யார்ட்டையும் காசு கேட்கக்கூடாது. சரி, யூடியூப் வச்சா வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் யூடியூப் ஆன் பண்ணேன். அதுவும் ஒன்றுமே வர மாட்டேங்குதுங்க. அது எப்படி என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 196 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. வருமானத்தும் சுத்தராக ரொம்ப லோவாகுது. 10 நாளைக்கு தான் வருது ஒரு சிலிண்டரு. இந்த வீட்டில் விறகடுப்பு பற்ற வைக்க முடியாத, சண்டை வளர்ப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. யார்ட்டையும் காசு கேட்க விரும்பலை. யூடியூப் மூலிமா வருமானம் வந்தால் கூட போதும். இந்த பிள்ளைகளெல்லாம் நான் கண்டிப்பாக சாப்பாடு போட்டு பார்த்துப்பேன். என்ன செய்யணும்னு தெரில. 25 பேருக்கு சாப்பாடு காட்டுவா. ஏமாடி, என்னடா ஓடுது பாருங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற வச்சு தான் வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருட்டேன். இது பூனைக்குட்டிக்கு தனி கிண்ணத்தில் இருக்குது. இது இது பெரிய இடம், ஒரு 10 பேருக்கு இருக்குது. இது ஒரு 10 பேர். இந்த குண்டா அந்த குண்டான விட இப்போ சாப்பாடை வெளில வச்சனால கம்மியாக தெரியுது. இது ஒரு 15 பேர். இது 15 பேருக்கு மேலேயே சாப்பிடுவாங்க. ஸோ யாராவதுக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க கமெண்ட்டில். வருமானத்துக்கு என்ன பண்ணுறேனே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யார்ட்டையும் ஹெல்ப் பணம் கொடுங்கன்னு நான் கேட்கல. யூடியூப் மூலயமா அப்படி வருமானம் வருங்கிறது எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபர் 196 தான் இருக்காங்க. அதில் எப்படி வருங்கிறதும் எனக்கு தெரியல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப் பண்ணலான்னா என்னால் நானே இந்த பாருங்க, இவங்கெல்லாம் ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. அந்த நிலமையில் இருக்கேன். ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கேன். சரி, தேங்க்யூ, நன்றி. சாப்பாடு ஊட்டணும், பசியோடு இருக்கும். தேங்க்யூ.